பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா தமிழர்களுக்கும் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் தாவீதை குறித்து தியானித்து வருகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, அவன் காரிய சமர்த்தனாய் இருந்தான். அல்லேலூயா. காரிய சமர்த்தன். அவனிடத்துல எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபை அவனுக்குள்ள இருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இந்த கிருபை அவனுக்கு எப்படி கிடைச்சது நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நாம் தினந்தோறும் தியானிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியை பெறுவதற்கு முன்பாக அவனை குறித்து காரிய சமர்த்தன்னு சொல்லப்படல. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து தங்கி இருந்தாரோ, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் ஒரு காரிய சமர்த்தனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் சவுல் தனக்கு கொடுத்த தன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் சென்று அவன் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை தலைவனாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது அநேக இராணுவங்களின் மேல் அவனை தலைவனாய் மாத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் அப்படின்னா நம்மாலையும் எந்த காரியத்தையும் புத்தியாய் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தங்கி இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு புத்தியை தருவார், உங்களுக்கு ஞானத்தை தருவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனும் ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம் வரும்பொழுது அந்த 2 வருஷம் பஞ்சத்துல பாருங்க, அந்த பார்வோன் அவனை நம்பி அவனுடைய கையில பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். அந்த யோசேப்பு ஒரு தனி மனிதனாய் கூட அந்த பஞ்ச நாட்களுக்கு முன்பாக எல்லா தானியங்களும் சேகரிச்சு வச்சு பாருங்க, அவன் உலகத்தையே அவன் போஷித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ நாடுகள்ல இருந்து அவனிடத்துல தானியத்துக்காக வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஞானமாய் அவன் காரியத்தை நடப்பித்தான் பாருங்க. காரணம், அவன் மேல தேவ ஆவியானவர் இருந்தார். உங்க மேலேயும் தேவ ஆவியானவர் இருப்பார் அப்படின்னா உங்களையும் ஆவியானவர் காரிய சமர்த்தர்களாய், அதாவது உங்களிடத்துல எந்த காரியத்தை கொடுத்தாலும் உங்களால அதை செய்ய முடியும். அல்லேலூயா. காரணம், உங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர். உங்களால குடும்பத்தை நடத்த முடியும், உங்களால சபையை நடத்த முடியும், உங்களால நல்ல வியாபாரம் பண்ணி அதுல முன்னுக்கு வர உங்களால முடியும். காரணம், உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. எப்போதும் அவரோடு கூட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க. நீங்க காரிய சமர்த்தர்களாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.